உங்கள் அனைவரும் இந்த பதிவு மூலிமா சந்திப்பேன் மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம், இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் முதல்ல தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, அதுவும் மக்களோட வெல்ஃபேருக்காக எமர்ஜ் ஆன ஒரு கட்சி, பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ என்ன அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற தகவல் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன். பதிவு முழுசாக கேளுங்க, நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் இது ஒரு அரசியல் கட்சி. இந்தியாவில் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தொடங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அதிகாரியாக இருந்து ரிட்டையர்டான ஒரு அதிகாரி, அவரோட பேர் A.O. ஹியூம், இவரால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது முழுக்க மக்களோட உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான பயன்பாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அமைஞ்சிருன்னு சொல்லலாம். இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, பிரிட்டிஷரோட ஆட்சி காலகட்டத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு இருந்த சூழ்நிலையாக இருந்தது. இதனால் இந்தியாவுக்குள்ளே படித்த நபர்கள் இருப்பாங்கள்ல, எஜுகேட்டட் இந்தியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாக பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ்க்கு இந்தியன் மக்களுக்கு என்ன தேவையில்லை, அவங்களோட நிர்வாகம் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்காகவும், அட் த சேம் டைம் அவங்க மக்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை பிரிட்டிஷ் அத்தாரிட்டிகிட்ட சொல்லி அந்த சமயத்தில் மக்களோட சோஷியல் நீட் என்ன, எக்கனாமிக்கல் நீட் என்ன அப்படிங்கிறது தெரியப்படுத்தி அதை பிரிட்டிஷரோட அத்தாரிட்டிகிட்ட இருந்து வாங்கி பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த காங்கிரஸ் கட்சி முதல்ல தொடங்கப்பட்டதுன்னு சொல்லலாம். முழுக்க பார்த்தோம்னா இது இந்திய மக்களுக்காக மட்டுமே தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. அதாவது அவங்களோட நலம், வாழ்வு, உயர்வு இதை மட்டும் கருத்தில் கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியோட முதல் பிரசிடெண்ட்டாக பதவி வகித்தவர் யாருன்னா W.C. பானர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்க. அதே மாதிரி ஐஎன்சியில் த ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடெண்ட்டாக இருந்தது யாருன்னா அன்னி பெசன்ட் அவர்கள். ஸோ இப்படி இந்த கட்சி பார்த்தோம் அப்படின்னா முழுக்க உரிமையே இல்லாத சமயத்தில் ஒரு உரிமை குரலாகவும் அரசியல் அறிவு, அரசியல்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அந்த நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுவதற்காகவும், பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் அதே மாதிரி இந்தியா இப்படி ஒரு பிரிட்டிஷரோட ஆட்சி கீழே இவ்வளோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில், எக்கனாமிக் லெவலில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்து வருது. ஸோ இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்மளாம் ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துவதற்காகவும் பார்த்தோம்னா இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்தோம்னா இந்தியா வரலாறு மிகப்பெரிய மாற்றத்தை, திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சுதந்திர போராட்டத்தில் இந்த கட்சி ஒன்று இல்லை அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்சி பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்த்தோம் அப்படின்னா 3 கட்டமாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒன்று மாட்ரேட், அதாவது மிதவாதிகள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டும், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதாவது தீவிரவாதிகள் கட்டம் அப்படின்னு சொல்லிட்டும், இன்னொன்று காந்தியன் பேஸ்ன்னு சொல்லிட்டும் பிரிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 1885 இருந்து 1905 வரையிலும் இந்த மாட்ரேட்டான ஒரு டேர்மில் பர்ஸ்லையும், அதே மாதிரி 1905 இருந்து 1917 வரையிலும் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பர்ஸ்லையும், 1917 இருந்து அப் டு 1947 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சொல்லும் காந்தியன் ஏராவாகவும் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த கட்சியை மையமாக வச்சு, அதாவது மக்களோட கோரிக்கைகளை படித்த இந்திய மக்கள் வாயிலாக அவங்க மூலிமா பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபீஷியலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு மட்டும்தான் அந்த கட்சி இனிஷியலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்தது. அப்படி இருந்தாலுமே போக போக என்ன ஆகுது அப்படின்னா படிப்படியாக இந்தியன் பீப்புளுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு ஃப்ரீடம் வேணும், இண்டிபெண்ட்டான ஒரு ரைட் வேணும் அப்படிங்கிற விஷயம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாட்ரேட் பேஸில் பார்த்தோம் அப்படின்னா
கோபாலகிருஷ்ண கோகலே, அதே மாதிரி தாதாபாய் நவரோஜி போன்றவர்கள் எல்லாமே வந்துட்டு அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. எப்படின்னா மாட்ரேட்னா இது மாதிரி தான், நீங்கள் பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து என்ன சொன்னாலும் அதை நாங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவோம். அட் த சேம் டைம் வந்து எங்கள் மக்களுக்கு வந்து இந்த மாதிரியான நிர்வாக சீர்திருத்தங்கள், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஸோ இந்த வகையில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து அவங்க வந்து எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலகங்காதரத்தில் லாலா லஜபதி ராய், அப்புறம் பிபின் சந்திரபால் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் மட்டும் இல்லை, எங்கள் நிர்வாகத்தை நாங்களே கையாளும் வகையில், நாங்களே எங்களோட பீப்புள்ஸை ரூல் பண்ணுற வகையில் எங்களுக்கு பூரண சுயராஜ்யம் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் உரிமை குரலையும் வந்து இவங்களாம் எழுப்புனாங்கன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோன்னா காந்தியன் பேசுன்னு வரும்போது முழுக்க மகாத்மா காந்தி அவர்களோட முனைப்பான தீவிரமான செயல்பாட்டால் பார்த்தோம் அப்படின்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அதே மாதிரி குயிட் இந்தியா மூவ்மெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், இது மூணும் வந்து ஸ்டார்ட் பண்ணி இது மூலிமா பிரிட்டிஷரை வந்து முழுசாகவே அப்போஸ் பண்ணாங்க. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை, அவங்களோட ரூலிங் பார்ட்டிஸ், அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவங்களோட தயவில் நாங்கள் வாழணும், மக்கள் வாழணும்னு அவசியமே இல்லை. ஸோ வி வாண்ட் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டான ஒரு சுதந்திரம் வந்து எங்களுக்கு வேணும், முழுமையான ஒரு சுய ராஜ்யம், அதாவது தனி ராஜ்யம் வேணும். ஸோ அதுக்குள்ளே நாங்களே எங்களை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான உரிமை குரலை வந்து இன்னும் ஃபோர்ஸாக என்ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த ஐஎன்சி இல்லை அப்படின்னா படித்த தலைவர்கள், நாட்டு நடப்பை புரிந்த அறிஞர்கள், அதே மாதிரி மிகப்பெரிய போராட்டக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தி அது மூலிமா இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்திருக்கும். ஐஎன்சி வந்து முழுக்க பார்த்தோம்னா யாருக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா இந்தியன் பீப்புளுக்காக தான். ஸோ இன்றைக்கி கட்சியை ஆரம்பித்து, இந்திய பொலிட்டிக்கல் கட்சி ஆரம்பித்து இவ்வளவோ ஆண்டுகள் கடந்து விட்டது. ஸோ டுடே ஆல்சோ திஸ் பார்ட்டி எக்ஸிபியூட் இன் அவர் கண்ட்ரி ஆஸ் எ நார்மல் பார்ட்டி. பட் இனிஷியல் பேஸ் ஆஃப் டைமில் வந்து எந்த அளவுக்கு இது தீவிரமாக செயல்பட்டுருக்கு, அதாவது பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம் இது வந்து நம்ம நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாட் ஒன்லி ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பட் ஃபார் எனி ஆர்கனைசேஷன், வென் கம்மிங் டு ஸ்டார்ட் அப்பில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்து அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் மூலிமா வந்துட்டு எவ்வளோ பெரிய சேஞ்ச் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம் இதிலிருந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஐஎன்சி வந்து ஆஃப்டர் 1947, அதாவது இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா நேரு தலைமையில் மிகப்பெரிய லெவலில் ஒரு கட்சியாக, அதாவது ரூலிங் பார்ட்டியாக எமர்ஜ் ஆச்சு. இந்த ரூலிங் பார்ட்டியாக வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நாட்டுக்காக செய்து கொடுத்துருக்கு. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா அந்த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுல தன்னோட பங்களிப்பை முழுசாக கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பார்த்தோம்னா இந்தியா வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்துச்சு. இன்னமும் தாண்டி பார்த்தோம்னா பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஐஎன்சி. ஸோ INC is one of the good political party in India. இனிஷியல் பேஸ் ஆஃப் ஐஎன்சி வந்து பார்த்தோம்னா எவ்வளவோ மக்களுக்கு உதவி இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக மக்களோட பொலிட்டிக்கல் நாலேஜை வளர்த்துறதுல இருந்து அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, ஸோ இப்படி வந்து சுயராஜ்யம்னா என்ன, அதே மாதிரி நம்மளோட உரிமைக்காக நம்ம போராடுறதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து இனிஷியல் டைமில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இல்லைன்னா அது ஒரு இயக்கமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இயக்கம் வந்து சொல்லியிருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லாத உண்மை. இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பற்றி எனக்கு எந்தளவுக்கு தெரியுமோ அந்தளவுக்கு உங்ககிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவு முழுசாக பொறுமையாக கேட்டவங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். பதிவு எப்படி இருந்ததுன்னு கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பக்கம் சொல்லுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அன்சஸ் பாய் ஃப்ரம் கிருத்திகா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர். பை.